पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி விசாகம் என்கிறது முருகப்பெருமானின் பிறந்த நாள். வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் பௌர்ணமியுடன் இணைந்து வரும் நாளையே வைகாசி விசாகமாக கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த விழா வருதுங்க. அதாவது ஜூன் 8ஆம் தேதி பகல் 2:10 மணிக்கு துவங்கி ஜூன் 9ஆம் தேதி மாலை 4:40 வரை விசாக நட்சத்திரம் இருக்குதுங்க. ஆனால் ஜூன் 10ஆம் தேதி பகல் 12:27 மணிக்கு தான் பௌர்ணமி திதி துவங்குதுங்க. ஆனால் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் திருவிழா என்கிறதுனால விசாக நட்சத்திரம் வரும் ஜூன் 9ஆம் தேதியே வைகாசி விசாக நாளாக எடுத்துக்கொண்டு விரதம் கடைபிடிக்க வேணும். வைகாசி விசாகம் அன்று ஏராளமான பக்தர்கள் பால் குடம் ஏந்தியும் காவடி சுமந்து வந்தும் தங்களின் நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதும் உண்டு. கன்னிராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் புதன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்பது பழமொழி. தனாதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார். 10ல் குரு இருக்கிறதுனால பதவி உயருடன் கூடிய பணிமாற்றம் வரலாம். பொருளாதார பிரச்சனைகள் அகலும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத நல்ல சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடைபெறும். உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். கூட்டு தொழில் புரிகிறவங்க தனித்து இயங்க எடுத்த முயற்சியெலாம் உங்களுக்கு கைகூட போகுதுங்க. வைகாசி 2ஆம் தேதி ரிஷபராசிக்கு புதன் வராரு. அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் உருவாக்குறாருங்க. இதன் விளைவாக சுப விரயங்கள் ஏற்படுங்க. உறவினர்களின் திருமண நிகழ்ச்சிக்கு கொடுத்து உதவி செய்வீங்க. அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களின் ஆதரவோடு புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும். பிறரை நம்பி வாங்கி கொடுத்த தொகை கைக்கு மேலே சேரும். ஆரோக்கியம் சீராகும். இதுவரை உச்சம் பெற்று மீனத்தில் சஞ்சரித்த சுக்கிரன் வைகாசி 17ஆம் தேதி மேசராசிக்கு அடியெடுத்து வைக்கிறாருங்க. அங்கிருந்து கொண்டு தன் வீட்டை தானே பார்க்குறாருங்க. எனவே 2ஆம் இடம் பணம் பெறுதுங்க. பணப்பழக்கம் சிறப்பாக இருக்கும். பகை குணம் உடையவர் விலகி போவாங்க. மனதில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்கும் வல்லமை பிறக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருள் மற்றும் ஆடம்பர பொருள்கள் வாங்கும் முயற்சியில் மும்முரமாக நீங்கள் ஈடுபடுவீங்க. நீண்ட தூர பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உத்தியோகத்தில் உங்களுக்கான முன்னேற்றத்துக்கு இடையூறாக இருந்தவங்க விலகி போவாங்க. அதாவது வைகாசி 19ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் போகிறாரு. மிதனம் புதனுக்கு சொந்த வீடு. உங்கள் ராசிநாதன் புதன் 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். துணிந்து சில முடிவுகளை எடுத்து ஆச்சரியத்தில் ஆழ்த்துவீங்க. மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்புகள்லாம் மாறும். கணவன் மனைவி இருவரும் தனித்தனியாக வேலை பார்த்து வந்ததால் இப்பொழுது இருவரும் ஒரே இடத்துல பணிபுரிகிற வாய்ப்புலாம் கிடைக்குமுங்க. இதுவரை நீச்சம் பெற்று கடகத்தில் சஞ்சரித்த செவ்வாய் வைகாசி 25ஆம் தேதி சிம்மராசிக்கு போகிறாருங்க. அங்கிருந்து சப்தம பார்வையாக கும்பத்தில் உள்ள சனி ராகு ஆகிய 2 கிரகங்களையும் பார்க்குறாருங்க. விரயஸ்தானத்தில் இருந்து கொண்டு செவ்வாய் பார்க்குறதுனால
இந்த காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமாக செலவுகள்லாம் ஏற்படும். அதே நேரம் வருமானமும் பல வழிகளிலும் வந்து சேரும். சொத்து விற்பனையால் லாபம் கிடைக்கும். சொந்த பந்தங்கள் உங்கள் முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. பழுதான வாகனத்தை கொடுத்துவிட்டு புதிய வாகனம் வாங்க எடுத்த முயற்சியெல்லாம் கைகூடும். பொது வாழ்வில் உள்ளவங்க எதிர்பார்த்த இலக்கை அடைவாங்க. வியாபாரம் தொழில் செய்கிறவங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்து மகிழ்ச்சி அடைவாங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பெறுவாங்க. கலைஞர்களுக்கு நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் வந்து சேரும். மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவு உண்டு. பெண்களுக்கு நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும். கடன் சுமை குறைந்து கவலைகள் தீரும். இந்த மாதம் ராகு கேதுகளின் வழிபாடு நன்மையை வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் வந்து மே 16, 17, 27, 28, 31. ஜூன் 1, 7, 8. மகிழ்ச்சி தரும் வண்ணம் வந்து